ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரெடிட் குபேர். நான் உங்கள் ரோத் குபேர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது துபாய் சீரீஸ். துபாய் சீரீஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட், துபாய் மீன் மார்க்கெட்டு. துபாய் சீரீஸில் அடுத்து நிறைய வீடியோஸ் உங்களுக்காக லைனாக ஒன்று வரப்போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மார்க்கெட் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன், ரேட் எல்லாமே வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வாட்டர் ஃப்ரண்ட் ஃபிஷ் மார்க்கெட் என்ட்ரன்ஸ். இது தான் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2017 வருஷம் ஓப்பன் பண்ணாங்க. இந்த ஃபிஷ் மார்க்கெட் துபாய் ஏர்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சு இருக்குது. இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா 1,20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கவர் பண்ணி கட்டியிருக்காங்க. மார்க்கெட் ஃபுல்லாகவே ஏசி தான், சில்னஸ் செம்மையாக இருக்குது. இதில் மொத்தம் 500 கடைங்க இருக்குது. இந்த மார்க்கெட்டை ஒட்டி பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் கடைங்கள்லாம் இருக்குது நிறையா. அதுவும் பக்கத்துலேயே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபிஷ் மார்க்கெட் ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா மீட்டும் இருக்குது. அதாவது சிக்கன், மட்டன் எல்லாமே கிடைக்கும். அது தனியாக ஒரு செக்ஷன் மாதிரி வச்சுருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து மீன் மார்க்கெட்டை தான் கவர் பண்ண போகிறோம். மீன்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம ஊரில் கிடைக்கிற வஞ்சரம் மீன், வவ்வால் மீன், கொடுவா, சூறை மீன், நெத்திலி, மத்தி மீன், சொரா, எறா, அப்புறம் அந்த நண்டுலாம் இங்கே நிறையா கிடைக்கும். இங்கே நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸும் இருக்குது. லாப்ஸ்டர் இருக்குது, ராஜநண்டு இங்கே உயிரோடு கிடைக்கும். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மீன் தொட்டியில் போட்டு வளர்க்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு ராஜநண்டும். நம்ம எந்த நண்டு கேட்குறோமோ அதை பிடிச்சி தருவாங்க. ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. துபாய் பொறுத்த வரைக்கும் நார்மல் ரேட் தான். 40 கிராம்ஸ் வரும் 1 கிலோ. நம்ம ஊர் கரன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 கிலோ வவ்வால் மீன் வந்து நம்ம காசுக்கு 900 கிட்ட வரும். ராஜநண்டு பாருங்கள் எப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது. அதோட கொடுக்க பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக, எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு. இப்படி தான் எல்லா நண்டையும் தொட்டியில் போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே நிறைய சைஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ராஜநண்டை எல்லாம் உடச்சி பார்த்தோம்னா ஃப்ரெஷ் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்கும். டேஸ்ட் வைஸும் வேறு லெவலில் இருக்கும். அடுத்து என்னோடய ஃபேவரட்டான லாப்ஸ்டர் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸில் லாப்ஸ்டர்ஸ் இருக்குது. நிறைய கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த லாப்ஸ்டர்லாம். லாப்ஸ்டர் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பார்க்கத்தான் இப்படி பயங்கரமாக இருக்கும். ஆனால் கிரில் பண்ணி சாப்பிட்டா இதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டுக்கு அடிமை ஆகிடுவீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எறா வெரைட்டிஸ் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலரில் எவ்வளோ பெரிய சைஸ்லலாம் இருக்குது. கலராக ப்ரான் வச்சுருக்காங்க. பக்கத்தில் நம்ம ஊர் மத்தி மீனும் வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த கடை நம்பரை பார்க்கலாம் நீங்கள். F376 சில்வர் ஃபிஷ் செல்லிங்னு போட்டு இருக்குது. எல்லா கடையிலையும் இந்த மாதிரி நம்பர் போட்டு சீக்வன்ஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கடை நம்பரை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அந்த நம்பரை வச்சு. எறா வந்து மீடியம் சைஸ் வந்து 1 கிலோ வந்து 25 கிராம் கிட்ட வரும். 564 ரூபா கிட்ட வரும் நம்ம ரேட்டுக்கு. இங்கே ரேட் அடிக்கடி மாறும். ஒரே ரேட்டில் இருக்காது. சில டைம் கம்மியாகவும் ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். சில டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருக்கும். ஸோ அன்றைக்கி நம்ம போகிறத பொறுத்து இருக்குது ரேட்டு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் வாவல் மீன் மீடியம் சைஸ், பெரிய சைஸ் எல்லா சைஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. மீன் முட்டை இப்போ தான் நான் பார்க்குறேன். மஞ்சள் கலரில் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது முட்டை. பார்க்கவே அழகாக இருக்குது. நம்ம ஊர் ஜிலேபி மீன், மற்ற வகையான மீனும் வச்சுருக்காங்க. துபாயில் கிடைக்கக்கூடிய ஃபார்மர் ஃபிஷ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீ ப்ரீம் மீன்களும் இங்கே கிடைக்கும். அதுவுமே வேறு சைஸில் கிடைக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சாப்பிட்டது இல்லை. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் வஞ்சரம், சீலா, வவ்வால் மீன் டேஸ்ட் அடிச்சிக்க முடியாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் மீன்கள்லாம் இருக்குது. இதுலேருந்து 5 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இதில் ஒரு மீன் வாங்கிட்டு போகலாம். நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைஸ் போட்டும் தருவாங்க. இந்த மார்க்கெட்டில் நிறைய வகை மீன்கள் பார்க்க முடியுது. நம்ம ஊரில் இல்லாத சில மீன்களும் இங்கே இருக்குது. இதுதான் க்ளீனிங் ஃபிஷ் கலெக்ஷன் கவுண்டர். ஸோ இங்கே தான் எல்லா மீனுமே வந்து க்ளீன் பண்ணி நம்ம வாங்கிட்டு போகணும். பாருங்கள் எவ்வளோ கவுண்டர்ஸ் இருக்குது. இங்கேயும் எவ்வளோ கிலோ வாங்கினாலும் அதுக்கேற்ற மாதிரி க்ளீனிங் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் க்ளீனிங்க்கு பில் போட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஹவர் வெயிட் பண்ணணும். அப்புறமா கவுண்டரில் கட் பண்ணி க்ளீன் பண்ண மீனை போய் கவுண்டரில் வாங்கணும். ஒரு க்ளீனிங் கவுண்டர்லேயும் பல விதமான கஸ்டி, அப்புறம் க்ளீன் பண்ண ஒரு தண்ணி பைப்பு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு கஸ்டமர் மீன் கொடுத்துட்டு அவருக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அவரும் ஓகேன்னு சொல்லி பில்லை போட்டு கொடுக்குறாரு. சரி வாங்க இப்போ ஒரு ஃபிஷ் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்.
மீன் க்ளீன் பண்ணுறத பார்த்துட்டிங்க. அடுத்து லாப்ஸ்டர் க்ளீன் பண்ணுறத பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த லாப்ஸ்டர். எவ்வளோ ஸ்பீடாக க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்களேன். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. நாங்கள் கொடுத்த மீன் இறால க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் பில்லை கட்டிட்டு பில்லை கொடுத்துட்டு மீனெல்லாம் வாங்கிட்டோம். ஸோ அவ்வளோதான். இனி ஷாப்பிங் முடிஞ்சது, மீன் வாங்குற வேலை முடிஞ்சது. நைட்டுன்றதுனால இங்கே நிறைய கடைகள் வந்து அங்கங்கே காலியாக இருக்குது. அதே பகல் டைமில் மார்னிங்கில் வந்தோன்னா எல்லா கடையுமே ஓப்பனில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து நம்ம பார்த்த மீன்கள்லேயே வந்து எந்த மீன் உங்களுக்கு பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சைனிங் ஆஃப்.